வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதா? விஜய் கூட்டணிக்கு லாக்கா, அமித்ஷா அனுப்பிய இடி மெசேஜ். அதிமுகவில் நடக்கப் போவது அதிரடியாம். வாங்க வீடியோ மூலியமா கண்கலாம். அதாவது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரின் தாவைக்கா ரூட்டை கட் பண்ண வேண்டுமென்றே வேலைகளில் இன்னொரு பக்கம் இறங்கி இருக்கிறது டெல்லி டீம் என சில தகவலெல்லாம் வெளியாகி வருதாம். அதாவது தாவைக்கா பக்கம் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் கூட்டணி அமைக்க வாய்ப்பிருப்பதாகவும், இந்த நிலையில்தான் அரசியல் களத்திலே ஒரு புதிய திருப்பம் ஒன்று நிலவுள்ளதாம். அதாவது ஒரு பக்கம் நேபாள் வன்முறை, இன்னொரு பக்கம் மணிப்பூர். இதற்கிடையே தான் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் என பரபரப்புக்கு மத்தியில் தான் தமிழ்நாடு அரசியல் விவகாரங்களும் கவனித்து வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்கிறார்களாம். அதாவது கமலாயம் சீனியர்கள் என்றால் 2026 தமிழ்நாட்டில் வலுவான சக்தியாக பாஜக இருக்க வேண்டும் என்கிற இடத்தில் தான் இருக்கிறதாம் பாஜக. அதனால்தான் தமிழக நிலவரை தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறதாம் அமித்ஷா. டிடிவி தினகரன் பேசி வரும் விஷயங்கள் எல்லாம் கவனிக்காமல் இல்லை. கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியை மாற்றினால்தான் நாங்கள் மறுபடியும் கூட்டணிக்குள் வருவோம் என டிடிவி தினகரன் சொல்வதையெல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இதையொட்டி தான் சில கணக்குகளை போட்டு வைத்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். முதலாக அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே தேர்தலுக்கு நல்லதுதான், மறுப்பதற்கு இல்லை. அவ்வேளைதான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விட்டுவிட்டு விரும்பவில்லை. இருக்கிற பிளேயர்ஸ் பெட்ரோல் பிளேயர் என்படித்தான் அவரை வைத்துதான் பாஜக 4 எம்எல்ஏக்களை பெற்றது. அதிமுக அது மட்டுமின்றி அதிக எம்எல்ஏக்களை வெற்றிகரமாக கொண்டு வந்த எடப்பாடி மட்டும்தான். அதனால்தான் அந்த படகில் ஏறி சவாரி செய்தால்தான் டார்கெட்டை இப்போது அடைய முடியும். அவருடைய நகர்வுக்கு எதிராக எதையும் பாஜக செய்ய விரும்பவில்லை என்று மேலெழுத்திலிருந்து கூறப்பட்டதா. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், பிரதமர் மோடி இங்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் சந்தித்தார். கூட்டணிக்கு வந்த பிறகு வேறு யாரையும் அவர் சந்திக்க நேரம் ஒதுக்கவில்லையாம். இதை போலதான் அமித்ஷா வந்தபோது கூட யாருக்கும் நேரம் ஒதுக்கவில்லை. செங்கோட்டை விவகாரத்தில் கூட எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டார் அமித்ஷா. எந்த விதமான பாசிட்டான சிக்னலையும் அமித்ஷா அவர்கள் கொடுக்கவில்லையாம். அனுசரித்து இணைந்து பயணிங்கள், முதலில் உங்களுடைய கட்சிக்கும் பொதுச்செயலாளருக்கும் இணைந்து பயணிங்கள் என்கிற ரீதியில்தான் அட்வைஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டதாம். மிக முக்கியமான தலைவரான மறைந்த ஜி.கே. மூப்பனாரின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் அனைவருமே ஒன்று மேடையில் அமர்ந்திட வேண்டும் என்று பெரும்பாட்டவை ஜி.கே. வாசன் அந்த வகையில் டிடிவி தினகரனையும் அழைத்திருந்தார். ஆனால் தினகரனோ வந்தால் நான் வரமாட்டேன் என எடப்பாடி தவிர்க்கவே ரொம்ப தர்ம சங்கடம். டிடிவி தினகரனும் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார் ஜி.கே. வாசன். அது மட்டுமின்றி இது டிடிவி தினகரன் ஈகோவை உசிர்ப்பாக விட்டதாம். இத்தனை ஆண்டுகளாக கூட்டணியாக இருந்த நம்மை விட்டு திடீரென இப்போது கூட்டணிக்கு வந்த எடப்பாடிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என டிடிவி தினகரன் பாஜக மீது பெரும் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்டு வருகிறதாம். அந்த நேரத்தில் தான் டிடிவி தினகரன் நியாயங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு, அது மட்டுமின்றி அவர் விஜயுடன் கூட்டணி சேர்ந்து வாக்குகளை பெறலாம், எம்எல்ஏக்களையும் பெற முடியுமா என்பதையெல்லாம் உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரெல்லாம் தாவைக்கா பக்கம் செல்ல அவர்கள் ரூட்டை கட் பண்ண வேண்டும் என்ற வேலைகளில் இன்னொரு பக்கம் இறங்கி இருக்குது டெல்லி டீம் என சில அரசியல் வட்டாரத்தில் வியூகங்கள்லாம் வகுத்து வருகிறதாம். அதாவது இறுதியாகவே எதற்கு வழி இல்லாமல் கண்டிப்பாக அந்த அஸ்திவரம் தானாகவே எல்லோரையும் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிடும். கட்டாயம் அமித்ஷா அவர்கள் அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடுவார் என பின்னணியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்பது கமலாயத்தை சேர்ந்த சீனியர்களெல்லாம் தகவலை வெளிவருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.